சீமை ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு. ஆனால் அந்த வளநாட்டுல எங்க பொன்னரும் சங்கரும் போர்க்களத்து அண்ணன்மார்கள் தங்க கிரீடம் தலையில் வைத்து செங்கோல் கையில் பிடித்து அங்க என்ன விதமாண்டாங்க என்ற அண்ணாதி அண்ணரங்கே அந்த பொன்னி வளநாடு புகழ் பெரிய சீமை ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு. அதிக வரம் பெற்றவுக பொன்னாரு சங்கருமே போர்க்களத்து அண்ணருக பொன்னாரும் சங்கருமே போர்க்களத்து அண்ணருக ஆண்டாங்க சில காலம் அகிலமெல்லாம் பேர் விளங்க பொன்னிவள நாட்டில் அங்கே இருந்தாங்க சில காலம் அந்த இருகடலும் பேர் விளங்க. இப்படி எங்க அண்ணமார்கதானே ஆமா அந்த வளநாட்டை நல்லபடியாக அங்க ஆண்டுமே வந்தாங்க சாமி அண்ணே வேளையிலே. இப்படி அண்ணன்மார்கள் அந்த வளநாட்டை நல்லபடியாக ஆண்டு வருகிற இந்த நேரத்திலே மேநாட்டில் தலைவர் காளி மன்னனும் சரி பங்கும் பங்காளிகளும் தானே ஒன்று சேர்ந்து கொண்டு ஆமா தாம் ஏவி விட்ட அந்த கொம்பனை அந்த பண்ணிய குத்தி பங்குகறி போட்டு கொம்பனை குத்தி கூறுகறி போட்டு விட்டார்கள் அந்த அண்ணன்மார்கள். இனியும் நாம் பொறுமையாக இருக்க முடியாது. ஆமா எப்படியாவது அந்த பொன்னர் சங்கரைத்தானே கொன்று அவர்களது தலையை நாம் மேநாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்க சேர்ந்து நல்ல பேசுறாங்க அம்மா பேசுறாங்க அம்மா அந்த சாதிகார ஜீமையிலே அங்கு சேர்ந்து நல்ல பேசுறாங்க அம்மா பேசுறாங்க அம்மா அந்த சாதிகார சீமையிலே அங்க கூடி நல்ல பேசுறாங்க அம்மா பேசுறாங்க அம்மா அந்த கோலகார ஜீமையிலே அங்கு கூடி நல்ல பேசுறாங்க அம்மா பேசுறாங்க அம்மா அந்த கொலகார சீமையிலே. இப்படி இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அதே நாட்டைச் சேர்ந்த சிறுக்கணத்து செம்பகொள்ள ஆமாம் கத்தி அடிச்சு கொடுத்த பழைய பாக்கி காசு வாங்குவதற்காக அந்த தலைவர் காளி மன்னனையும் பங்கும் பங்காளிகளையும் தானே தேடி அந்த மேநாட்டு அரண்மனைக்கு முன்னாடி வந்துமே நின்னானே அந்த சிறுக்கணத்து செம்பகொள்ள. இப்படி செம்பகொள்ளன் வருவதை கண்ணல கண்ட தலைவர் காளி மன்னனும் பங்கும் பங்காளிகளும் தானே ஒரு யோசனை செய்தார்கள். என்ன யோசனை என்றால், நாம நேரடியாக அந்த வளநாட்டு அரண்மனைக்குள்ளே புகுந்து அந்த பொன்னர் சங்கரைத்தானே கொல்லுவது என்பது இயலாத காரியம். ஆனா இந்த செம்பகொள்ள ஊர் உலகமெல்லாம் சுத்தி வரக்கூடிய ஒரு மரவல்ல வியாபாரி. ஆமா இவனிடத்துல சொல்லி எப்படியாவது அந்த பொன்னர் சங்கரைத்தானே கொன்று அவர்களது தலையை நாம் மேநாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த செம்பகுலனாகப்பட்டவன் தலைவர் காளி மன்னனையும் அந்த பங்கும் பங்காளிகளையும் தானே கண்ணில கண்டு அங்க என்ன விதம் பேசுறானே அந்த சிறுக்கணத்து செம்பகுல. சாமி காளி மன்னா வணக்கம். வணக்கமுங்க. ஓ செம்பகுலனா? ஆமாங்க சாமி. வாப்பா வா. ஆமா
இந்நேரத்துக்கு நீ எதுக்கு இங்க வந்த? சாமி மறந்துட்டீங்களா? அரண்மனைக்கு கத்தி அடிச்சு கொடுத்த பழைய பாக்கி காசுங்க. சாமி கிட்ட அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தனுங்க. செம்பகொள்ளா, சாமி மறக்க முடியுமாதா? அப்படிங்களா? நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படிங்களா? அட ஆமாப்பா, பழைய கூலி பாக்கி மட்டும் கொடுக்கலாமா சாமி? இல்ல இந்த மேநாட்டுல பாதி உனக்கு தரலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. சாமி என்ன சொல்ல வாரீங்க? அட ஆமாப்பா, அதுக்கு நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம் செய்யணுங்க? அட செம்பகொள்ளா சாமி, நான் சொல்றத கவனமா கேளு. கேக்குறேனுங்க. நீ எப்படியாவது வளநாட்டுக்குள்ள புகுந்து சரிங்க அந்த பொன்னர் சங்கரை கொன்னு சாமி அவங்க தலை இங்க கொண்டு வந்துரு. இந்த மேநாட்டுல பாதியை உனக்கு நான் கொடுத்துறேன். சாமி என்ன சொல்ல வாரீங்க? ஏதோ வயிற்று பொழப்புக்காக கத்தி அடிச்சு அதை வித்து பொழைச்சு வார என்ன பார்த்து இப்படி அன்னமார கொல்ல சொல்றீங்களே செம்பகொள்ளா, அது நியாயமுங்களா? நான் ஏன் சாமி அவங்கள கொல்லணும்? அவங்க தலையை நான் ஏன் சாமி இங்க கொண்டு வரணும்? அதெல்லாம் முடியாதுங்க. டேய் செம்பகொள்ளா, சாமி சாமி யார பார்த்து எதிர்கேள்வி கேட்கிற? சாமி சாமி, எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய படை பாக்கி காசு கொடுக்காட்டி பரவாயில்லைங்க சாமி. என்ன விட்டுருங்க. நான் புள்ள குட்டிக்காரன் சாமி. நான் எங்காவது போய் குடும்பத்தோட பொழைச்சிட்டு போறேன் சாமி. டேய் செம்பகொள்ளா, என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாது. குப்பாரி கொட்டி ஒரு பொழுதானாலும் தப்பாமல் தலையெடுக்கும் தலையூர் காளிமன்னன் நான் சொல்றேன். சாமி நீ அந்த காரியத்தை செஞ்சாகணும். சாமி, வாளால் வீழ்த்த முடியாதவங்களை வஞ்சகத்தால் தான்டா வீழ்த்த முடியும். நான் சொல்றத கேட்டு அந்த பொன்னர் சங்கர் தலையை நீ கொண்டு வந்தா உன் தலை தப்பிக்கும். இல்லைன்னா உன் தலையை சீவிரனாமா சீவி. அட பாவிகளா, கஞ்சிக்கு வழி இல்லையேன்னு காசு கேட்டு வந்த என்ன இப்படி கொலகாரனாக்க பாக்குறீங்களே. அப்படியே நான் வளநாட்டுக்கு போனாலும் அங்க அண்ணமாருங்க என்ன கொண்டு போடுவாங்க. அங்க நான் போகலினாலும் என்ன நீங்க கண்டிப்பா கொண்டு போடுவீங்க. என்னையே நம்பிட்டு இருக்கிற எனது குடும்பத்துக்காக நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக வேணாம் அந்த காரியத்தை நான் செய்யறேன் சாமி. அப்படி சொல்ற செம்பகொள்ளா, நான் கண்டிப்பா அந்த பொன்னர் சங்கர் தலைய சீக்கிரமா நான் கொண்டு வருவேன். நான் போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வாடா செம்பகொள்ளா. அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த மேநாட்டு அரண்மனையை விட்டு தனது வீடு தேடி அங்க என்ன விதமாறா அந்த சிறுகணத்து செம்பகொள்ளா. வாடி முகஞ்சோந்து வாரான செம்பகுள்ள, வாடி முகஞ்சோந்து வாரான செம்பகுள்ள, என்னாத எண்ணம் கொண்டு அம்மம்மா அந்த எரிவழி வாரானே அம்மம்மா. வாடி முகம் சோந்து வரான செம்பகொள்ள, வாடி முகம் சோந்து வரான செம்பகொள்ள, என்னாத எண்ணம் கொண்டு அம்மம்மா அந்த எரிமலை மாறானே அம்மம்மா. பாதவழி வாரையிலே பாதகமும் நினைக்கிறானே, பாதவழி வாரையிலே பாதகமும் நினைக்கிறானே, வீதி வழி வாரையிலே அம்மம்மா அங்கே வினையாக நினைக்கிறானே சம்பகுள்ளே. பதவழி வாரையிலே பதகமும் நினைக்கிறானே, பதவழி வாரையிலே பதகமும் நினைக்கிறானே, விதிமணி வாரையிலே அம்மம்மா அவன் வினையாக விளைச்சான் அம்மம்மா. இப்படி செம்பகுள்ள தனது வீடு தேடி
வந்துமே நின்னானே சாமி அண்ணே வேளையிலே